மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். காப்போதா உயர்தரம் சார்ந்து கம்பராமாயணத்திலே குகப்படலம் என்கின்ற பகுதியிலே பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே குகன் பரதனின் சேனைகள் வருதலை கண்டு அவனது வருகையானது தவறானது என எண்ணி இராமபிரானை கொள்வதற்காகவே அவனோடு போர் புரிந்து அவரை போரிலே தோற்கடித்து அவரை காட்டில் கூட இருக்க விடாமல் செய்வதற்காகவே இந்த பரதனின் படையானது வந்திருக்கின்றது என தவறான எண்ணத்தோடு தனது படையை கூட்டுகின்றான். எந்த படையை? வேட்டுவ சேனையை கூட்டி நிற்கின்றான். கூட்டியதன் பின்னர் என்ன செய்கின்றான் என்றால் கட்டளையிடுகின்றான். இராமபிரானை எதிர்த்து வந்திருக்கின்ற அவனது தம்பியான பரதனின் சேனையை நிர்மூலமாக்க வேண்டும் என்பதற்காக போர் குறித்து கட்டளையிடுகின்றான். அது தொடர்பாகவே அடுத்த பாடலில் அவதானிக்க இருக்கின்றோம். துடியறி நெறிகளும் துறையும் சுற்றுற ஒடியறி அம்பிகள் யாதும் ஓட்டலிர் கடியறி கங்கையின் கரை வந்தோர்களை பிடி எறிபட என பெயர்த்தும் கூறுவான். அதாவது படைகள் வந்திருக்கின்றன, பரதனின் படைகள் இங்கே வந்திருக்கின்றன, அவற்றை இங்கே இல்லாதவாறு செய்யுங்கள், அவற்றை இந்த பிரதேசத்தினுள் வரவிடாமல் செய்யுங்கள், அதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அதற்கான முன் தடைகளை விதித்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார். துடி எறி நெறிகளும் துறையும் சுற்றுற ஒடியறி அம்பிகள் யாதும் ஓட்டலிர் கடியறி கங்கையின் கரை வந்தோர்களை பிடி எறிபட என பெயர்த்தும் கூறுவார். வருவதற்குரிய வழிகளையும் துறையையும் அழித்து நீக்கி சூழலில் இல்லாமல் செய்யுங்கள். அந்த பரதனின் படையானது இங்கே வருவதற்குரிய வழிகளை துறைகளை இல்லாமல் செய்யுங்கள். அது மட்டுமன்றி அவற்றை சூழலில் இல்லாதபடியாக செய்து விடுங்கள். தோணிகளில் ஒன்றையும் ஓட்டாதீர்கள். விரைந்து அலை வீசி வரும் கங்கை ஆற்றின் தென்கரைக்கு வந்தோர்களை பிடியுங்கள், அவர்களை இறக்கும்படி அழியுங்கள். முதலில் பரதனின் படையானது எங்கே இருக்கின்றது? வடகரையில், கங்கையின் வடகரையிலே பரதனின் படைகள் இருக்கின்றன, தென்கரையிலே குகனின் படைகள் இருக்கின்றன. இங்கே கங்கையாறானது குறுக்கே வந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இங்கே வடகரையில் இருப்போர் தென்கரைக்கு செல்வதற்கும் தென்கரையில் இருப்போர் வடகரைக்கு செல்வதற்கும் அந்த கங்கை ஆற்றினை கடந்து செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்நிலையிலே அந்த கங்கை ஆற்றுக்கு சொந்தக்காரனாக இங்கே குகன் விளங்குகின்றான். குகனின் உதவியை பெற்றே அந்த ஆற்றினை கடந்து செல்ல வேண்டும். இந்நிலையில் பரதனுடைய சேனைகள் கடந்து வடகரையில் இருந்து தென்கரைக்கு இங்கே வராதபடியாக அந்த துறைகளை அழித்து சூழலிலேயே இல்லாதபடியாக செய்து விடுங்கள். அடுத்து நீங்கள் தோணிகளை ஓட்டுகின்ற போதுதான் அந்த தோணிகளில் இருந்து அவர்கள் இங்கே வர பார்ப்பார்கள். ஆகவே தோணிகள் எவற்றையும் ஓட்டாதீர்கள், துறைகளில் ஓட்ட வேண்டாம். விரைந்து அலை வீசி வரும் கங்கை ஆற்றின் தென்கரைக்கு வந்தோர்களை பிடியுங்கள். அதாவது இந்த சூழலில் இல்லாதபடி துறைகளை அழித்தும் கூட நீங்கள் நாவாய்களை அந்த துறையிலே ஓட்டாத போதிலும் கூட அதையெல்லாம் கடந்து தென்கரைக்கு வந்துவிட்டால், யார்? பரதனின் சேனைகள் தென்கரைக்கு வந்துவிட்டால் அவர்களை பிடியுங்கள், பிடித்த பின் இறக்கும்படியாக அழியுங்கள் என்று குகன் மேலும் கூறி வீர வார்த்தைகளை சொல்லலுற்றான். இங்கே பரதனின் சேனையானது குகன் இருக்கும் இடம் நோக்கி வருகின்றது. கங்கை ஆற்றினை கடக்க வேண்டிய தேவை எழுகின்றது. இந்நிலையில் குகனிடுகின்ற கட்டளைகள் தான் இவை. குகனின் கட்டளையை ஏற்று அங்கே முதலாவதாக குகனின் வேட்டுவ சேனைகள் வந்துவிட்டன. வந்துவிட்ட வேட்டுவ சேனைகளுக்கு குகன் என்ன கட்டளை இடுகின்றான் என்பதே இந்த பாடலின் பொருளாக அமைகின்றது. அதாவது அவன் வருவதற்குரிய அந்த துறைகளை அழித்து விடுங்கள், அவற்றை இந்த சூழலிலேயே இல்லாதபடி செய்து விடுங்கள். அடுத்து அவன் வருவதற்கு எதிர்நோக்கக்கூடிய அந்த ஓடங்களை, தோணிகளை அந்த ஆற்றிலே, கங்கை ஆற்றிலே ஓட வேண்டாம். அதனை தொடர்ந்து அவற்றையும் மீறி அங்கே
பரதனின் சேனையானது வருமாக இருந்தால் அவர்களை பிடியுங்கள், பிடித்தபின் அவர்களை இறக்கும்படியாக அழியுங்கள் என்று கூறியது மட்டுமில்லாமல் இவ்வளவும் அவனுடைய கட்டளை பொருளாக அமைகின்றது. அதையும் மீறி இந்த துறைகளுக்குள் வருபவர்களை பிடியுங்கள், அழைத்து விடுங்கள் என்று சொல்லி இங்கே குகன் கட்டளை இடுகின்றான். அவனுடைய கட்டளையாகத்தான் இந்த பாடல் அமைகின்றது. ஆகவே அந்த கட்டளையோடு மட்டுமன்றி வீர வார்த்தைகளையும் சொல்லி நிற்கின்றான். அங்கே வந்திருப்பதோ பரதனின் சேனை, ஒரு சக்கரவர்த்தி ஆண்டு காப்பாற்றிய ஒரு அந்த ராஜ்யத்தின் சேனைகள் வந்திருக்கின்றன. அயோத்தி சாம்ராஜ்யத்தின் படைகள் வந்திருக்கின்றன. ஆகவே அவற்றின் வலிமை என்னவென்று தெரியும். எனினும் குகன் தனது வீரத்தின் மீது நம்பிக்கை கொண்டே தனது வேட்டுவ சேனைகளை அழைத்து நிற்கின்றான். அழைத்து அந்த சேனைகளை, பெரிய சேனைகளை, பரதனின் சேனைகளை போருக்களையுங்கள், போரிலே அவர்களை தோற்கடித்து விடுங்கள் என்று கூறி கட்டளையிட்டால் மட்டும் போதாது, அங்கே வீர வார்த்தைகள் அவசியமாகப்படுகின்றன. அந்த சேனைகளை கண்டு வேட்டுவ சேனையானது புழுக்கமுற்றுவிடக் கூடாது, பயந்து விடக்கூடாது என்பதற்காக அங்கே வீர வார்த்தைகளை சொல்லி அவர்களுடைய வீரங்களை தட்டி கொடுக்கின்றான் குகன். ஒரு தலைவன் என்ற ரீதியிலே அவனுக்கு தேவையான பண்பாக அங்கே அது காணப்படுகின்றது. ஆகவே வீர வார்த்தைகள் பலவற்றையும் தொடர்ந்து சொல்லி நிற்கின்றான். ஆகவே மீண்டும் ஒரு முறை பொருளை பார்ப்போம். வருவதற்குரிய வழிகளையும் துறைகளையும் அழித்து நீக்கி சூழலில் இல்லாமல் செய்யுங்கள். தோணிகளில் ஒன்றையும் ஓட்டாதீர்கள். விரைந்து அலை வீசி வரும் கங்கை ஆற்றின் தென்கரைக்கு வந்தோர்களை பிடியுங்கள், அவர்களை இறக்கும்படி அழியுங்கள் என்று குகன் கூறி மேலும் சில வீர வார்த்தைகளை சொல்லலுற்றான். இங்கே குகன் இட்ட கட்டளை என்ன என்கின்ற வினாவானது எழுப்பப்படலாம். இப்பாடலிலே அவதானிக்கத்தக்க ஓர் வினாவாக குகன் தனது சேனைகளுக்கு இட்ட கட்டளை, தனது வேட்டுவ சேனைக்கு இட்ட கட்டளை. இங்கே இதற்குரிய பாடல் வரியாக துறை எறி நெறிகளும் துறையும் சுற்றுற, துடி எறி நெறிகளும் துறையும் சுற்றுற. துடியறி நெறிகளும் துறையும் சுற்றுற என்கின்ற பாடல் வரியை இந்த வினாவிற்குரிய ஒரு பாடல் வரியாக எடுத்துக்கொண்டுள்ளோம். அதனை தொடர்ந்து இந்த வினா குகன் தனது வேட்டுவ சேனைகளுக்கு இட்ட கட்டளை என்கின்ற கேள்வியாக வரப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இதற்குரிய விடையாக அங்கே பரதன் அழைத்து வந்த அவனுடைய சேனைகளை பார்த்து குகன் தான் அழைத்த சேனைகளுக்கு என்ன கட்டளையை இட்டான், என்ன வார்த்தைகளை கூறி நின்றான் என்பதே இங்கே கட்டளையாக அமைந்திருக்கின்றது. ஆகவே கங்கை ஆற்றின் தென்கரைக்கு வருவதற்குரிய துறைகளை அழித்து சூழலிலே இல்லாமல் செய்யுங்கள். ஆற்றிலே
ஓடங்களை அல்லது தோணிகளை செலுத்தாதீர்கள். தொடர்ந்து மீறி வருவோரை மீறி ஆற்றை கடந்து வருவோரை ஆற்றை கடந்து வருவோரை பிடியுங்கள், இறக்கும்படியாக அழியுங்கள். இங்கே குகனிட்ட கட்டளை என்கின்ற ரீதியிலே இந்த விடையானது அமைந்திருக்கின்றது. குகன் தனது சேனைக்கு இட்ட கட்டளை என்பது வினாவாக அமைந்திருக்கின்ற பட்சத்தில் அதற்குரிய பாடல் வரியாக துடியறி நெறிகளும் துறையும் சுற்றுரை என்கின்ற பாடல் வரியானது அமைந்திருக்கின்றது. அதற்குரிய விடியாக கங்கை ஆற்றின் தென்கரைக்கு வருவதற்குரிய அனைத்து துறைகளையும் அழித்து சூழலில் இல்லாமல் செய்யுங்கள். ஆற்றிலே ஓடங்களை அல்லது தோணிகளை செலுத்தாதீர்கள். மீறி ஆற்றை கடந்து வருவோரை பிடியுங்கள், அவர்களை இறக்கும்படியாக அழியுங்கள் என்பது இங்கே குகன் தனது வேட்டுவ சேனை கிட்ட கட்டளையாக அமைந்திருக்கின்றது. குகன் அடுத்த பாடலில் என்னவெல்லாம் தனது வேட்டுவ சேனைக்கு கூறியிருக்கின்றான் என்பது பற்றி நோக்குகின்ற போதோ, அஞ்சனவண்ணன் என் ஆருயிர் நாயகன் ஆளாமே. இங்கே அஞ்சனவண்ணன் என் ஆருயிர் நாயகன் ஆளாமே என்கின்ற பாடல் வரியானது எனது நாயகன் இராமபிரான் ஆளாத ராஜ்யத்தை இவனேன் ஆழ்வான் என்கின்ற வினாவானது முன்வைக்கப்படுகின்றது. அது மட்டுமன்றி அங்கே பரதன் மீது கொண்ட சீற்றம் வெளிப்படுவதோடு இராமபிரான் மீது அந்த வேட்டுவர் தலைவன் குகன் கொண்டுள்ள பெரும் மரியாதையும் அன்பும் நட்பும் வெளிப்பட்டு நிற்கின்றது. அஞ்சனவண்ணன் என் ஆருயிர் நாயகன் ஆளாம், வஞ்சனையால் அரசு எய்திய மன்னரும் வந்தாரே. இப்பாடல் வரி வஞ்சனையால் அரசு எய்திய மன்னரும் வந்தாரே என்கின்ற பாடல் வரியானது பரதன் மீது கொண்டுள்ள சீற்றத்தினை, அவன் மீது கொண்டுள்ள கோபத்தினை வெளிப்படுத்தி நிற்கின்றது. செஞ்சரம் என்பனதி உமிழ்கின்றன சொல்லாவோ. இங்கே இப்பாடல் வரியானது குகனது வீரத்தினை வெளிப்படுத்தி நிற்கின்றது. செவ்விய எனது சரங்கள் தீ உமிழ்கின்றன, அவையெல்லாம் போருக்கு ஆயத்தமாக இருக்கின்றன, போருக்கு தான் ஆயத்தமாகி விட்டதை வெளிப்படுத்தி நிற்கின்றான் அந்த பாடலினூடாக. எனது சரங்கள் தீனை உமிழத்தக்க சரங்கள் என்னிடம் இருக்கின்றன என்று கூறுகின்றான். உஞ்சு இவர் போய்விடின் நாய்க்குகன் என்று என்னை ஓதாரோ. இவ்வாறாக ஆரம்பத்தில் ராமன் மீது கொண்ட பேரன்பினை வெளிப்படுத்தி நிற்கின்றது. தொடர்ந்து பரதன் மீது கொண்ட சீற்றத்தினை வெளிப்படுத்தி நிற்கின்றது. அதனை தொடர்ந்து நான் என் மீது கொண்டுள்ளேன் எனது வீரத்தின் மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என்று கூறுகின்றான். அதனை தொடர்ந்து எனது பேரன்பிற்குரிய ராமபிரான் மீது வஞ்சம் கொண்டுள்ள பரதனை எனது வீரத்தாலே நான் வீரம் கொண்டு அவனை தடுக்காமல் அவனை இந்த கங்கை ஆற்றை கடந்து போக விடுவேனாக இருந்தால் என்னை இந்த உலகத்தவர் நாய்க்குகன் என்று சொல்லி ஓதுவார்கள், நாய்க்குகன் என்று சொல்லி கூறுவார்கள் என்று கூறுகின்றார். இவர்களை இங்கே பரதனை போக விடுகின்ற சந்தர்ப்பத்தில் நான் பேரன்பு கொண்ட ராமபிரானுக்கு துரோகம் செய்ய மாட்டேன், ஆகவே அவரை எதிர்த்து வந்துள்ள பரதனை நான் போரிலே அழிப்பேன், அவ்வாறு போரிலே அவனோடு போர் புரிந்து அவனை அழிக்காமல் அவனை ராமன் இருக்கும் இடம் செல்ல விட்டால் நாளை என்னை உலகம் எவ்வாறு பேசும் என்கின்றதை அவன் முன்னரே யோசிக்கின்ற தன்மை கொண்டவனாகவும் விளங்குகின்றான். அஞ்சனவண்ணன் என் ஆருயிர் நாயகன் ஆளாமே, வஞ்சனையால் அரசு எய்திய மன்னரும் வந்தாரே.
செஞ்சரம் என்பனதி உமிழ்கின்றன சொல்லாவோ உஞ்சு இவர் போய்விடின் நாய்குகன் என்று என்னை ஓதாரோ என் அரிய உயிர் துணைவனாகிய மைபோலும் கரிய நிறமேனி அழகனாகிய இராமபிரான் ஆட்சி உரிமை எய்தாதபடி சூழ்ச்சியால் அவ்வரசாட்சியை கைப்பற்றிய அரசரும் வந்துள்ளார் அன்றோ நெருப்பை கக்குகின்றனவாய என் சிவந்த அம்புகள் செல்லாமல் போய்விடுமோ இவர்கள் பிழைத்து இராமன் இருக்கும் இடம் போய்விட்டால் உலகோர் நாய் போன்ற கீழான குணமுடையவன் என்று என்னை பற்றி சொல்லாமல் இருப்பார்களோ ஏனென்று சொன்னால் இராமபிரான் ஒரு கட்டத்திலே குகனுக்கு வாக்களித்திருக்கின்றார் உனக்கும் எனக்கும் நட்பு என்று சொல்லி இருக்கின்றார் அந்த சொல்லின் பொருளாவது குகனுக்கு ஓர் ஆபத்து என்றால் இராமன் வந்து நிற்பார் இராமனுக்கு ஓர் ஆபத்து என்று சொன்னால் குகன் போய் நிற்க வேண்டும் அதுதான் நட்பு இங்கே இராமனை நோக்கி பேராபத்து வந்து கொண்டிருக்கின்றது என்பது குகனின் மன எண்ணமாக அமைந்திருக்கின்றது இந்நிலையிலே குகனுக்கு தெரிந்தும் கூட இராமன் இருக்கும் இடத்திற்கு பரதன் சென்று விட்டான் அந்த பரதனால் ராமன் தோற்கடிக்கப்பட்டான் இது எல்லாம் குகன் பார்த்து கொண்டிருந்தான் என்கின்ற ஓர் விடியம் நாளை உலகிற்கு தெரிய வருகின்ற சந்தர்ப்பத்திலே குகனை கீழான குணமுடைய நாய் என்றுதான் ஓதுவார்கள் ஆகவே இராமன் மீது கொண்ட பேரன்பு வெளிப்படுகின்ற சந்தர்ப்பமாக என் அரிய உயிர் துணைவனாகிய மைபோலும் கரிய நிறமேனி அழகனாகிய என் அரிய உயிர் துணைவனாகிய கரிய மை போன்ற கரிய நிறமேனி அழகனாகிய ராமபிரான் என்பது இங்கே ராமன் மீது கொண்ட அன்பினை வெளிப்படுத்தி நிற்கின்றது அடுத்து ஆட்சி உரிமை எய்தாதபடி சூழ்ச்சியால் அவ்வரசாட்சியை கைப்பற்றிய அரசரும் வந்துள்ளார் அன்றோ இது குகனினுடைய சீற்றம் வீர வார்த்தை வெளிப்படுகின்ற சந்தர்ப்பமாக அமைகின்றது நெருப்பை காக்குகின்றனவாகிய என் சிவந்த அம்புகள் செல்லாமல் போய்விடுமோ என்பதும் குகனினுடைய வீர வார்த்தைகள் வெளிப்பட்டு நிற்கின்ற சந்தர்ப்பமாக அமைகின்றது இவர்கள் பிழைத்து இராமன் இருக்கும் இடம் போய்விட்டால் உலகோர் நாய் போன்ற கீழான குணமுடையவன் என்று என்னை பற்றி சொல்லாமல் இருப்பார்களோ இவ்விடியமாவது தான் பரதனை இராமன் இருக்கும் இடம் செல்லவிட்டால் நாளை உலகோர் தன்னை பேசுவார் என்பது பற்றி குகன் உணருமாறு என்கின்ற வினா எழுப்பப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அதற்குரியபடியாக இது அமைகின்றது அதாவது இவர்கள் பிழைத்து இராமன் இருக்கும் இடம் சென்று விட்டால் உலகோர் நாளை என்னை பார்த்து நாய்க்குகன் என்று ஓதாமல் இருப்பார்களோ ஆகவே இந்த பாடலிலே அவதானிக்கக்கூடிய வினாக்களாக அணிச்சிறப்பு கையாளப்பட்டுள்ளது எங்கே என்று சொன்னால் மைபோலும் கரிய நிற அழகனாகிய இராமபிரான் இங்கே உவமை அணியானது கையாளப்பட்டிருக்கின்றது மேலும் இராமன் மீது குகன் கொண்டுள்ள பேரன்பு வெளிப்பட்டு நிற்கின்றது தொடர்ந்து குகன் கையாண்டுள்ள வீர வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளது அதனை தொடர்ந்து இராமனுக்கு உதவாத இடத்தில் குகன் உணருமாறு என்கின்ற ஒரு வினா எழுப்பப்படலாம் இப்பாடலில் கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பு அஞ்சன வண்ணன் என் ஆருயிர் நாயகன் ஆளாமே அஞ்சன வண்ணன் என்பது இதற்குரிய பாடல் வரியாக அமைந்திருக்கின்றது அஞ்சன வண்ணன் என் ஆருயிர் நாயகன் ஆருயிர் நாயகன் இப்பாடலில் கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பு என்று அமைகின்ற விதத்தில் இங்கே கையாளப்பட்டுள்ள அணி எது என்பது பற்றி நாம் இனங்காண தெரிய வேண்டும்
அது உவமை அணியாக அமைந்துள்ளது. அஞ்சனவண்ணன் என் ஆருயிர் நாயகன் என்கின்ற பாடல் வரியானது இப்பாடலில் கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பினை வெளிக்காட்டத்தக்க ஒரு பாடல் வரியாக அமைந்திருக்கின்றது. ஆகவே மை போன்ற கரிய திருமேனி அழகன் அழகனாக இராமபிரான் மை போன்ற கரிய திருமேனி அழகன் இராமபிரான் என குகன் கூறுவதனூடாக இராமபிரானின் மேனியானது கருமை நிறம் கொண்டது என்பது தெளிவாதல். இங்கே உவமை அணி கையாளப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயம் அவதானிக்கப்படுகின்ற போதே அங்கே உபமானம் உபமேயம் பொதுத்தன்மை என்பன பற்றி இனங்காண தெரிய வேண்டும். ஆகவே உபமானமாக மை, உவமேயமாக இராமனின் திருமேனி, இராமனின் திருமேனி பொதுத்தன்மையாக கருமை நிறம், ஆகவே இப்பாடலில் அதாவது அஞ்சனவண்ணன் என் ஆருயிர் நாயகன் ஆளாமே வஞ்சனையால் அரசு எய்திய மன்னரும் வந்தாரே என்கின்ற பாடல் வரியினூடாக இங்கே எழுப்பப்பட்டுள்ள வினாவாக கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பு எனும் வினா எழுப்பப்பட்டுள்ளது. அதற்குரிய பாடல் வரியாக அஞ்சனவண்ணன் என் ஆருயிர் நாயகன் ஆளாமை என்கின்ற பாடல் வரி அமைகின்றது. இங்கே மையானது எவ்வாறாக கருமை நிறம் கொண்டதோ அதுபோலதான் இராமனின் திருமேனியம் செக்கச்சிவந்த மேனி என்று இங்கே சொல்லப்படவில்லை. அவனுடைய மேனியானது கருமை நிறம், மையானது எவ்வளவு கருமையாக இருக்குமோ அதுபோலதான் இராமபிரானின் மேனியம் கருமை நிற திருமேனி என்று சொல்லப்படுகின்றது. திருவென்பது இங்கே அழகை குறிக்கின்றது. ஆகவே மை போன்ற கருமை நிறமான அழகிய மேனியை உடையவன் தான் யார்? இராமபிரான் என்று சொல்லப்படுகின்றது. மை போன்ற கரிய திருமேனி அழகனான இராமபிரான் என குகன் கூறுவதனூடாக இராமபிரானின் மேனியானது கருமை நிறமானது என்பது தெளிவாதல் என்பது எங்கே இந்த பாடல் வரிக்குரிய பொருளாக அமைகின்றது. அதனை தொடர்ந்து கையாளப்பட்டுள்ள உவமானம் உவமேயம் பொதுத்தன்மை என்கின்ற விடயங்களை அவதானிக்க வேண்டியது அவசியமாக அமைகின்றது. இங்கே உவமானம் என்பது தெரிந்த பொருளை கொண்டே தெரியாத ஒரு பொருளை உவமைப்படுத்துவார்கள். ஆகவே உவமானமாக மை, யாவருக்கும் மை என்ன நிறம் என்பது தெரியும். ஆகவே அதனை கொண்டு இராமனின் திருமேனியும் இவ்வாறு தான் என்கின்ற போது இராமனின் திருமேனியின் அழகு, அவருடைய நிறம் எவ்வாறாக இருக்கும் என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே உவமானமாக மையும் உவமேயமாக இராமனின் திருமேனியும் பொதுத்தன்மையாக கருமை நிறமும் இங்கே கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாம் இங்கே அவதானிக்கக்கூடிய வினாவாக இராமன் மீது
குகன் கொண்ட பேரன்பு. ஒருவர் மீது பேரன்பானது வெளிப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களை பற்றி, அவர்களது அழகு நலன்களை பற்றி நாம் சிறப்பித்து கூறுவது வழக்கம். அது மட்டுமன்றி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று அவர்களுக்கு கிடைக்காமல் இன்னொருவருக்கு கிடைக்கின்ற போது அந்த கிடைத்த ஒருவர் மீது நமக்கு கோபம் ஏற்படுவது வழக்கம். அதுபோலதான் இராமனின் கருமை நிற திருமேனியானது அதன் சிறப்பு பற்றியும் குகன் அங்கே வெளிப்படுத்துகின்றார். அது மட்டுமன்றி அவருக்கு கிடைக்க வேண்டிய அரசாட்சியானது அவரது தம்பி பரதனுக்கு கிடைத்ததன் பின்னர் அவன் மீது கோபமும் கொள்ளுகின்றார். அவரது நடத்தை பற்றியும் தவறாக புரிந்து கொள்ளுகின்றார். அவனது நடத்தை பற்றி தவறாக புரிந்து கொண்டார் குகன் என்றாலும் கூட அங்கே அதற்கு காரணமாக அமைவது இராமன் மீது கொண்ட பேரன்பு, அளவு கடந்த அன்புதான் அங்கே அதற்கான காரணமாக அமைகின்றது. ஆகவே இராமன் மீது குகன் கொண்ட பேரன்பு என்கின்ற வினா எழுப்பப்படுகின்ற போதும் கூட அஞ்சன மன்னன் ஆருயிர் நாயகன் ஆளாமே என்கின்ற பாடல் வரிதான் பொருத்தமாக அமைகின்றது. அஞ்சன மன்னன் ஆருயிர் நாயகன் ஆளாமே. ஆளாமே வஞ்சனையால் அரசு எய்திய. அரசு எய்திய மன்னரும் வந்தாரே. அஞ்சன வண்ணன் ஆருயிர் நாயகன் ஆளாமே வஞ்சனையால் அரசு எய்திய மன்னரும் வந்தாரே என்கின்ற பாடல் வரியினூடாக இராமன் மீது குகன் கொண்ட பேரன்பு வெளிப்பட்டு நிற்கின்றது. அஞ்சன வண்ணன் மை போன்ற கருமை நிற திருமேனி அழகனாகிய இந்த இராமபிரான் ஆளாதபடி, அந்த ஆட்சி உரிமையை அனுபவிக்காதபடி, அதனை வஞ்சனை எண்ணம் கொண்டு கைப்பற்றிய பரதனாகிய மன்னனும் வந்து விட்டானே என்பது இந்த பாடலின் பொருளாக அமைகின்றது. மை போன்ற கரிய திருமேனி அழகனாகிய இராமபிரான் ஆளாதபடி அரசாட்சியை வஞ்சனையால் எய்திய மன்னன் பரதனும் வந்துள்ளான். என பரதனின் வருகையை தவறாக புரிந்து கொண்டாலும் அப்புரிதலுக்கு காரணம் இராமபிரான் மீது
குகன் கொண்ட பேரன்பே ஆகும். ஆகவே இராமபிரானின் அழகு நலன்களை விவரித்தல் அவருக்கு வந்த துயரத்தை தனது துயராக எண்ணுதல் எனும் அடிப்படையில் குகன் இராமபிரான் மீது கொண்ட பேரன்பு வெளிப்பட்டு நிற்கின்றது. ஆகவே இராமபிரான் மீது குகன் கொண்ட பேரன்பு என்பது இங்கே வருகையை, அதாவது மை போன்ற கரிய திருமேனி அழகனாகிய இராமபிரான் ஆளாதபடி அரசாட்சியை வஞ்சனையால் எய்திய பரதனாகிய மன்னனும் வந்திருக்கின்றான். அவனது வருகையை தவறாக குகன் புரிந்து கொண்டாலும் கூட அப்புரிதலுக்கு காரணமாக அமைவது இராமன் மீது குகன் கொண்ட பேரன்பே ஆகும். ஆகவே இராமபிரானின் அழகு நலன்களை விவரித்தல், அவருக்கு வந்த துயரத்தை தனது துயராக கொண்டு துடித்தல் என்கின்ற ரீதியிலே குகன் இராமபிரான் மீது கொண்ட பேரன்பானது வெளிப்பட்டு நிற்கின்றது. ஆகவே இப்பாடலுக்குரிய வினாவாக இங்கே அணிச்சிறப்பு கையாளப்பட்டுள்ளமை இராமன் மீது கொண்ட குகனின் பேரன்பு மற்றும் அவனது வீர வார்த்தைகள் வெளிப்பட்டு நிற்கின்ற விதங்கள் எனும் அடிப்படையில் அமைகின்றன. ஏனைய வினாக்களை அடுத்து வருகின்ற வகுப்பிலே அவதானிப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.